ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உண்மையான உள்ளம் இறைவன் வாழும் இல்லம் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். பொதுவாக உலகத்தில் மனித வாழ்க்கைக்கு 2 முக்கியமான விஷயங்கள் தேவை. அவை மனமும் புத்தியும் ஆகும். இரண்டுமே சரியாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் விஷாலமான புத்தியும் வேண்டும், உண்மையான மனமும் வேண்டும். மனதிற்கும் புத்திக்கும் வித்தியாசம் உள்ளது. ஒருவர் பிறரிடமிருந்து அன்பை எதிர்பார்த்தால் உள்ளத்தின் உண்மையான அன்பையே விரும்புகிறார். உண்மையான மனதின் மூலம் இறைவனையும் திருப்திப்படுத்த முடியும் என்று கூறப்படுகின்றது. மனம் மிகவும் சூட்சுமமானது. மனதுடன் ஒப்பிடும்போது புத்தியானது சற்றே பௌதீகமானதுதான். கூர்மையான புத்திக்கு தனி விசேஷத்தன்மை உண்டு. கூர்மையான விஷாலமான புத்தியை உடையவர்கள் பல நேர்மறையான விஷயங்களை ஆராய்ந்து அவற்றில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உண்மையான மனதுடன் இருப்பவர்கள் வெகு சுலபமாக தனது சுயத்தை உணர்வார்கள். அவர்கள் இறைவனை திருப்திப்படுத்துகின்ற காரணத்தினால் அவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. எனவே புத்தி விஷாலமானதாக இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய உண்மையான மனதின் சக்தியினால் புத்தியும் சரியான முறையில் தானாகவே வேலை செய்கின்றது. இறைவனின் ஆசீர்வாதத்தின் காரணத்தினால் அவர்கள் செய்ய வேண்டிய சரியான செயல் எது, எந்த வார்த்தை சரியானது, எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்க வேண்டும் போன்றவை அவர்களுடைய புத்திக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. எனவே தன்னைத்தான் பாருங்கள். நான் விஷாலமான புத்தியின் மூலம் காரியம் செய்து முன்னேற்றத்தை அடைகின்றேனா, அல்லது உண்மையான மனம் மேலும் சரியான புத்தியினால் முன்னேறுகிறேனா என்று. ஏனென்றால் புத்தியின் மூலம் காரியம் செய்யும் போது பல தடைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. உண்மையான மனதோடும் சரியான புத்தியோடும் காரியம் செய்யும் போது அதை சுலபமாக செய்ய முடிகிறது. அவர்களுக்கு அனைவருடைய உதவியும் கிடைக்கின்றது. அவர்கள் மிகவும் லேசானவர்களாகவும் மகிழ்ச்சியுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். விஷாலமான புத்தியுடன் இருப்பவர்கள் அந்த புத்தியின் அடிப்படையில் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார்கள். நான் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறேன், இவ்வளவு பெரிய வேலைகளை செய்திருக்கிறேன், இவ்வளவு தூரம் மாறியிருக்கின்றேன், இவர்களை விட நான் மிகவும் நல்லவனாகவே இருக்கிறேன், இவ்வளவு செய்வது ஒன்றும் அவ்வளவு சுலபமானது அல்ல, பெரியவர்களிடமும் கூட குறைகள் இருக்கத்தான் செய்கிறது, அதன் கணக்கின்படி நான் சரியாகவே இருக்கிறேன் என்று சோம்பலின் கண்ணாடியை அணிந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் உண்மையான உள்ளத்துடன் இருப்பவர்கள் சுய முன்னேற்றத்தின் சரியான கண்ணாடியை அணிந்திருப்பார்கள். அவர்கள் தன்னிடம் உள்ள நிறை குறைகளை மட்டுமே பார்ப்பார்கள். பிறர் என்ன செய்கிறார், மூன்றாமவர் என்ன செய்கிறார் என்றெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை. நான் மாற வேண்டும் என்கிற ஒரே ஆர்வம் அவர்களிடம் இருக்கின்றது. நான் முன்னேற்றமடைந்து பிறரும் அதை சுலபமாக செய்வதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஆகுவேன் என்கிற உணர்வில் அவர்கள் செயல்படுகிறார்கள். எனவே வாழ்க்கையை சுலபமாக ஆக்கிக் கொள்வதற்கு உண்மையான மனமும் சரியான புத்தியும் தேவை. இதன் அடிப்படையில் செயல்பட்டு தானும் முன்னேறி பிறரையும் முன்னேற்ற வேண்டும். ஓம் சாந்தி.